இந்த கவிதையில் ஆணாதிக்க சமூகத்தின் அடைபட்ட பெண்ணுறுத்தியின் ஆதங்கத்தையும் ஏக்கத்தையும் அப்பளம்போல் நொறுக்கி அணுவணுவாய் கவிதையாக்கியுள்ளேன். இந்த கவிதையில் வாழ வந்த வாழ்க்கையில் வாழவே முடியாமல் கற்பனையிலே தன் காலத்தை கடத்துகின்ற பெண்ணுறுத்தியின் ஏகாந்த புலம்பலை எழுத்தாக்கியுள்ளேன். வாருங்கள், கேளுங்கள். பெண்ணினம் சுமக்கும் பெருவலியை என் எழுதுகோலில் சுமந்து இக்கவிதை முழுக்க வலம் வந்துள்ளேன். பாருங்கள். பெண்ணாக ஏன் பிறந்தேன் இறைவா, பெண்ணாக ஏன் பிறந்தேன்? பெண்ணாக ஏன் பிறந்தே இறைவா, பெண்ணாக ஏன் பிறந்தேன்? என்னுடைய தனிமையை யார் வந்து நிரப்புவது? என்னுடைய தனிமையை யார் வந்து நிரப்புவது? என்னுடைய மௌனத்தை யார் வந்து உலுப்புவது? துண்டைக்குழியிலே எத்தனை நாள் வார்த்தைகளை முடக்குவது? துள்ளியாடும் கனவுகளை துறவரமா அனுப்புவது? அன்பு பாசம் காதலை யாரிடத்தில் கெஞ்சுவேன்? எத்தனை நாள் சமூகத்தின் பார்வைக்காக அஞ்சுவேன்? சிறகில்லா பறவையாக பெண்ணினத்தை ஏன் படைத்தாய்? சிற்றெரும்பின் ஆசைகளை கால்கட்டால் ஏன் முறித்தாய்? கணவனும் இறகுகளை கட்டில் மேலே உதிர்த்து விட்டோம். கைக்குட்டிகள் கண்ணீரை தேக்கியே பழகிவிட்டோம். பாரதி தேடும் பெண்ணாய் பாதி மனம் மாறிடிச்சே. பாரதி தேடும் பெண்ணாய் பாதி மனம் மாறிடிச்சே. மீதி மனம் மாறாத சமூகத்தால் வாடிடுச்சு. பிள்ளை பெற மட்டுமா பிறந்தோமெனு தோணிடுச்சே. எழுத்தற்ற காகிதமாய் எங்கள் வாழ்க்கை ஆகிடுச்சு. பொம்மையும் பூனையும் மட்டுமே துணையாச்சே. பூட்டிய அறைகளே எனக்கென்று சிறையாச்சு. சாளரமே என்னுடைய ஆசைக்கு திரையாச்சே. சமைக்கவும் துவைக்கவுமே என் நாட்கள் இரையாச்சு. ஓடை போல பூமி எங்கும் ஓடியாட ஆசை உண்டு. ஓடை போல பூமி எங்கும் ஓடியாட ஆசை உண்டு. நத்தை கண் மனிதராலே நொண்டி கூட ஆடல் என்று. எத்தனையோ மாற்றங்கள் பெண்ணுலகம் கண்டதென்று. ஆனாலும் இச்சையோடு பார்க்கும் கண்கள் மாறதென்று. மாதம் 3 நாட்கள் மட்டுமல்ல வேதனை. மாதம் 3 நாட்கள் மட்டுமல்ல வேதனை. ஆளான பின்னாலே அத்தனை நாளும் சோதனை. பெண்களுக்கு மட்டும் ஏன் உலகே சொல்லுது போதனை? அறிவுரைகள் கேட்பது போல் இல்லை வேறு தண்டனை. போதும் இறைவா, இனிமேலும் பெண்ணினத்தை படைக்காதே. போதும் இறைவா, இனிமேலும் பெண்ணினத்தை படைக்காதே. அதை மீறி நீ படைத்தால் எதையும் சொல்லி அடைக்காதே.